Good morning students. இப்போ next பார்த்தீங்கன்னா example 2.22 find the modulus and principal argument. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூமு பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டு ஃபைன் பண்ணணும். சார் மாடுலஸ்னால் ஆர் வேல்யூ, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்து நம்ம ஃபைன் பண்ணணும். சரியாங்கண்ணே? ஸோ அதை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, இப்போ இதுக்கு நீங்கள் நேம் வச்சுக்கோங்க. ஸோ இசட் ஈக்குவல் டு √3 + i. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆர் ஃபைன் பண்ணணும். அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபைன் பண்ணணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் என்னங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்புறம் √3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்புறம் √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸோ 3, ஸோ 1. அப்போ ஆன்சர் என்னங்க, ஸோ √4. ஆன்சர் என்னங்க, ஸோ 2. ஸோ ஆர் வேல்யூ ஆன்சர் என்னங்க, √2. ஸோ நெக்ஸ்ட்டிங் என்னப்பா, நீங்கள் இந்த இடத்துல ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா அப்படின்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், tan inverse ஆஃப் y/x மாடுலஸ் ஆஃப் y/x, tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இங்கே இமேஜினரி பார்ட் என்ன 1, ரியல் பார்ட் என்ன 3. அப்போனா ஸோ tan inverse ஆஃப் 1/, ஸோ √3. ஸோ tan டேபிளில் 1/√3 எப்போ வரும்னு பார்க்கணும். 1/√3 தான் என்னங்க பாருங்கப்பா, 5/6. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ். எக்ஸும் ஒய் என்ன பண்ணுங்க பாசிட்டிவ். எக்ஸு ஒய் என்னங்க, எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது என்ன பண்ணுங்கப்பா இமேஜினரி பார்ட். ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கிறதுனால இங்கே டீட்டா லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்ட் சார்? ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்புறம் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் என்ன பண்ணப்பா நீங்கப்பா டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போனா இங்கே டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா என்னங்க, ஸோ 5/6. அப்போனா இதுக்கு பேர் தான் என்னங்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இதுக்கு பேர் தான் என்னங்க, பிரின்சிபல், சரி, ஸோ பிரின்சிபல் ஸோ ஆர்குமெண்ட். சரியாங்கண்ணே? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இதே மாதிரி மாடுலஸ் வேல்யூமு பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு ஃபைன் பண்ணணும். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. ஸோ இசட் ஈக்குவல் டு -√3i. அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஃபைன் பண்ணணும். அப்புறம் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்னங்க -√3 ஹோல் ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் -1 ஸ்கொயர். அப்படின்னா √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னங்க, ஸோ 3 தென் +1. ஆன்சர் என்னங்க அப்படின்னா, ஸோ √4. அப்புறம் ஆன்சர் என்னங்க 2. அப்புறம் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ எப்போ போல் ஆல்ஃபா ஃபைன் பண்ணுங்க. ஸோ tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போனா ஸோ tan inverse ஆஃப் இங்கே எது சார் இமேஜினரி பார்ட், ஸோ -1. அப்போனா -1 டிவைடட் பை ஸோ -√3. அப்புறம் மாடுலஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னப்பா வந்தது, ஸோ ப்ளஸ் ஆயிரும். அப்போனா விச் குவாட்ரண்ட் சார், அதே சேம் 5/6. அப்புறம் ஆல்ஃபா வேல்யூ ஆன்சர்னப்பா, ஸோ 5/6. சரிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஸோ நெகட்டிவ். ரெண்டுமே எங்கே சார் இங்கே நெகட்டிவ். அப்புறம் நெகட்டிவ்னு எந்த குவாட்ரண்ட்டில் சார் இருக்கும் அப்போனா, ஸோ டீட்டா லைஸ் இன் தி செகண்டா தேர்டா ஃபோருங்களா, ஸோ தேர்டு குவாட்ரண்ட். சார் இந்த குவாட்ரண்ட் சார் தேர்டு குவாட்ரண்ட். அப்படி தேர்டு குவாட்ரண்ட் என்ன பண்ண பண்ணுங்கப்பா, ஸோ டீட்டாஸ் ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபா. அப்போனா -π ப்ளஸ் ஆல்ஃபா ஆன்சர் என்னங்க, ஸோ 5/6. அப்புறம் டேக் எல்சிஎம் -6π ப்ளஸ் 5/6. அப்போ ஆன்சர் என்னங்க, -5/6. அப்போனா இதுதான்ப்பா பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ பார்த்து நல்லா கவனிச்சிக்கோங்க, ஒட்டை மாடி சொல்கிறேன் கேட்டுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஒன்று யாருக்கும் யாருக்கும் எந்த டவுட் வராதுங்க. இப்போ tan inverse 1/√3னா tan டேபிளில் எங்கே 1/√3 வந்துன்னா 5/6 வரும். அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அங்கே ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் என்ன சைன், அந்த சைனை பொறுத்து தான் டீட்டா லைஸ் எந்த குவாட்ரன்னு பார்க்கணும். நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டோம்லங்க, அந்த டேபிள் போட்டால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கிறதுனால தேர்டு குவாட்ரண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சமே இப்போ பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். சரியாங்கண்ணே? சரி, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தப்போ எக்ஸாம்பிள்
2.23ல நம்ம போன எக்ஸாம்பிள் 2.2ல என்ன ஃபைன் பண்ணால் மாடுலஸ் பிரின்சிபல் ஆர்கியூம் ஃபைன் பண்ணுவாங்கன்னு இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறப்ப அது போலார் ஃபார்ம் எழுதணும். அது என்ன போலார் ஃபார்ம் எழுதி காட்டணும். சரி அங்கே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறப்ப தெரியுங்க, ஃபஸ்ட்டு சமயத்துனப்போ -1 மைனஸ் ஐங்களா, இதுக்கு போலார் ஃபார்ம் பார்த்திங்கன்னா r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ ஆர் வேல்யூமு தீட்டானா பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் ஃபைன் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆனால் போலார் ஃபார்ம் அப்படின்னா அந்த ஆர்கியூமெண்ட்டோட பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட்டோட 2n π ஆட் பண்ணி எழுதினா தான் போலார் ஃபார்ம். ஸோ அதனால் கவனிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணப்போ ஆர் ஃபைன் பண்ணுமா, அப்புறம் ஃபஸ்ட்டு இது இசட்னு வச்சுக்கிறோம், -1 தென் -i. அப்புறம் மாடுலஸ் ஃபைன் பண்ணுமா, மாடுலஸ் என்னப்பா மாடுலஸ் ஆஃப் இசட். அப்புறம் ஆன்சர் என்ன வருங்க, ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்புறம் -1 ஸ்கொயர் பண்ணால் +1, இங்கே -1 ப்ளஸ் பண்ண ஆன்சர் என்னப்பா 1. அப்போ நான் ஆன்சர் என்னங்க, ஸோ √2. அப்போ நான் இங்கே ஆர் வழி என்னங்க இப்போ இந்த இடத்துல √2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறப்பா ஆல்ஃபா ஃபைன் பண்ணுறீங்க. ஆல்ஃபா ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன சார், tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அப்போ நான் tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இமேஜினரி பார்ட் -1, இங்கே ஆன்சர் என்னப்பா ஸோ -1. அப்போ நான் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆன்சர் என்னங்க 1. tan டேபிள் எப்போ 1 நம்பர் எனக்குப்பா π/4. அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4ங்களா. அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் என்ன சைன் சார், ரெண்டுமே நெகட்டிவ். அப்போனா நெகட்டிவ் சைன் எந்த கூட இருக்கப்படுங்கப்பா, ஸோ தீட்டா லைஸ் இன் தி தேர்டு குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்ட் சார், ஸோ தேர்டு குவாட்ரண்ட். இப்போ தேர்டு குவாட்ரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண பண்ணுங்கப்பா, தீட்டா ஈக்குவல் டு -π ப்ளஸ் ஆல்ஃபான்னு போடலாம். அதர்வைஸ் எது பண்ணலாம் பண்ணிங்க ஆர் ஆல்ஃபா -π எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். அப்போனா -π ப்ளஸ் ஆல்ஃபா வேல்யூ என்னங்க இந்த இடத்துல, ஸோ π/4. அப்புறம் டேக் எல்சிஎம்னா ஆன்சர் என்னப்பா எனக்கு -3/4. ஸோ கவனிங்க நெக்ஸ்ட்டு சார் -1 தென் -i. அப்புறம் ஆறுங்கிற பார்த்தா இந்த என்னங்கப்பா, ஸோ √2 சார் காஸ் -3/4 -i சைன் -3/4. சரியாங்கண்ணே. அப்போனா கவனிங்க போலார் ஃபார்ம்னா நீங்கள் 2n π ஆட் பண்ணணும். அப்போனா காஸ் 2n π -3/4 ஸோ ப்ளஸ் i சைன் 2n π -3/4. இதுக்கு பேர் தான் என்னங்க போலார் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன போலார் ஃபார்ம். சார் இது ஒரு போலார் ஃபார்ம், இதுவும் கரெக்டு தாங்க. இல்லைனா மறுபடியும் என்ன பண்ணலாம் பார்த்துனீங்க, இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்லைங்க, இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் போன 11th படித்தது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஆன்சர் என்னங்கப்பா காஸ் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஆன்சர் என்னப்பா மைனஸ் சைன் தீட்டா. அந்த ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரலாம். அப்போனா காஸ் ஆஃப் -3/4 அப்படின்னா காஸ் 3/4. இங்கே பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் -3/4னா மைனஸ் சைன் 3/4. அப்போனா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறப்ப நீங்கள் 2k π ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ காஸ் 2n π ப்ளஸ் 3/4 மைனஸ் i சைன் 2n π 3n/4. இதுவும் ஒரு போலார் ஃபார்ம் தான். இப்படி இல்லைனாலும் போலார் ஃபார்ம் தான். ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே ஆன்சர் என்னப்பா ஸோ கரெக்ட். சரியாங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 + i√3ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதணும். அப்படின்னா போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா 1 + i√3 = r cos θ ப்ளஸ் i sin θ. அப்புறம் ஆர் வேல்யூமே தீட்டா வேல்யூயும் அப்ளை பண்ணால் போதும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன்றப்பா நீங்கள் 2n π ஆட் பண்ணி கடைசி எழுதணும். ஸோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர் வேல்யூ ஃபைன் பண்ண அப்படின்னா அது ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. z = 1 + i√3. அப்படின்னா ஆர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட்னா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்புறம் ஆன்சர் என்னங்க √4. அப்போ ஆன்சர் என்னங்கப்பா ஸோ 2. ஸோ ஆர் வேல்யூ ஆன்சர் என்னங்க 2. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஃபைன் பண்ணணும். ஆல்ஃபா ஃபைன் பண்ணுற ஃபார்முலா என்னங்க tan இன்வர்ஸ் ஆஃப் ஸோ y/x. அப்போனா tan இன்வர்ஸ் ஆஃப் y ஆன்சர் என்னங்க ஸோ √3/1. அப்போனா tan இன்வர்ஸ் ஆஃப் √3.
ஸோ டேன் டேபிள் எப்போ சார் எனக்கு √3 வரணும் பார்த்துட்டேன்னாங்கப்பா. ஸோ π/3. அப்போ நான் இங்கே பார்க்க வேண்டியதுப்பா எக்ஸ் அண்ட் ஒய் எந்த சார் இங்கே வந்து ரியல் பார்ட்டும் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு ப்ளஸ். அப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் என்ன பண்ணுங்கப்பா. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா டீட்டா எங்கே சார் இருக்கும். டீட்டா லைஸ் இன் தி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்ட் சார். சார் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் சார். டீட்டா = ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணணும் சார். நீங்கள் ஆல்ஃபா ஆல்ரெடி ஃபைன் பண்ணியாச்சு சார். ஆன்சர் என்னங்க சார் π/3. அப்போ நான் தேர்ஃபோர் 1 + i√3 அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆர் அப்ளை பண்ணுங்கள். ஆர் என்ன பண்ணுங்கப்பா 2 சார் காஸ் டீட்டா. டீட்டா ஆன்சர் என்னங்க சார் எனக்கு. ஸோ π/3 ப்ளஸ் i sin π/3. அப்போ நான் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணதில்ல நீங்கள் 2nπ ஆட் பண்ணணும். அப்போனா காஸ் 2nπ ப்ளஸ் π/3 ப்ளஸ் i sin 2nπ ப்ளஸ் π/3. இதுக்கு பேர் என்னங்க போலார் ஃபார்ம். இதுக்கு பேர் என்னங்க போலார் ஃபார்ம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.